இதுல எனக்கு பிடிச்ச விஷயம் வந்து என்னன்னா, இது வந்து ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் மூவி. இந்த படம் ஸ்டார்ட் ஆகுறதே "ஸ்கூலுக்கு போய் படிங்கடா" அப்படின்னு சொல்ற டயலாக்ல தான் வந்து இந்த படமே வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒரு பையன் ஸ்கூலுக்கு போக மாட்றான்னு ஒரு அப்பா வந்து அடிச்சிட்டு இருக்காரு. அப்போ ஒரு கேரக்டர் வந்து இன்ட்ரோடியூஸ் ஆகுது. இந்த சங்கி கூட்டத்துல மெயினான ஒரு கேரக்டர் இவரு. "எதுக்கு ஸ்கூலுக்கு போகலான்னு அந்த பையனை போட்டு அடிக்கிற? அவன் ஸ்கூலுக்கு போகாம வந்தா தானே நாளைக்கு எங்கள மாரி ஒரு ஜாதி வெறியனாவும், ஒரு மத வெறியனாவும் வந்து அவன் ஆவான். அவன போய் ஸ்கூலுக்கு போன்னு போட்டு அடிச்சிட்டு இருக்கேன்னு" சொல்லிட்டு அந்த அப்பாவ வந்து திட்டுறாரு. இதுல ஒரு பஞ்சாயத்து சீன் வருது. அந்த பையன் வந்து அந்த பையனும், அந்த பொண்ணும் லவ் பண்றத வந்து பாத்துர்றாங்க, மாட்டிக்கிறாங்க. அப்ப வந்து ஒரு பஞ்சாயத்து சீன் வருது. அதுல வர ஒரு சில டயலாக்லாம் வந்துட்டு, இந்த முறுக்கு மீச வச்சுட்டு ஒரிஜினலா ஒரு பொலிட்டிஷியன ரெஃபரன்ஸ் வச்சு ஒரு கேரக்டர் வச்சிருக்காங்கன்னு சொன்னேன்ல. அவர் வந்து ஒரு சில கேள்விகள்லாம் வந்து கேட்கிறாரு. ஆக்சுவலா அதெல்லாம் நியாயமான கேள்வி. சிறு தெய்வங்களெல்லாம் வந்துட்டு நீங்க வந்து வெளியில வச்சுடுறீங்க. பெருந்தெய்வங்கள்னு சொல்லிட்டு ஒரு சில தெய்வங்கள மட்டும் நீங்க கோயில்கள்ல வைக்கிறீங்க. ஏன் தெய்வங்களே நீங்க ஏன் பிரிவினை வந்து பாக்குறீங்கன்னு கேட்கிறாரு. நியாயம்தான். வேற வேற ஜாதியில வந்து கல்யாணம் பண்ணிட்டா பசங்கள மட்டும் கொல்றீங்கல்ல, உங்க வீட்டு பொண்ணுங்கள மட்டும் பாதுகாப்பா பாத்துக்கிறீங்க. அதுல என்ன நியாயம் இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு. நியாயம்தான். இந்த டயலாக்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஐயா ஹெச் ராஜாட்ட வந்து சொல்லல போல. அவர் வந்து திரு திருன்னு முழிக்கிறாரு. என்ன நியாயமான கேள்விலாம் கேட்கறான், நம்ம என்ன சொல்றது?